கவர்மெண்டால போட்டு இந்த 3 போட் தான். நான் கொண்டு வந்து போட்ட 2 போட், சஜித் பிரேமதாச கொண்டு வந்து போட்ட 2 போட். சரியா? வெள்ளம் வாரத்தை நிப்பாட்டே இல்ல. வெள்ளமே எவ்வளவு அவசரமா அனுப்பிடும் தான் முக்கியம். இன்னைக்கு வெள்ளம் இறங்கி போய் 12வது நாள் இன்னும் இந்த குப்பைகள் இருக்குது. இப்போ மக்கள் அவங்களோட வாழ்க்கை எப்போ தொடங்கணும்? மெகடோ கொலொன்னாவ அரளிய உயன பகுதியில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன். இதோ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் இந்த பகுதியிலே குப்பைகள் நிறைந்திருக்கின்றன. அவற்றை இன்னும் அகற்றுவதற்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டை இந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் கடந்த பல நாட்களாக நாங்கள் மெகடோ கொலொன்னாவ, பிரெண்டியாவத்த, வெலேவத்த இந்த பகுதிகளிலே பல செய்திகளை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். ஆங்காங்கே சில பகுதிகளிலே குப்பைகள் அகற்றப்படும் காட்சிகளையும் நாங்கள் கண்டோம். இப்போது நாங்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த பகுதி, அதாவது கொலொன்னாவ வெள்ளம்பிட்டி பகுதிக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் மரிக்காரும் இந்த பகுதியிலே இன்று காலையிலே விஜயங்களை மேற்கொண்டிருந்தார். கொலொன்னாவ வெள்ளம்பிட்டி மக்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள். கடந்த பல நாட்களாக, அதாவது இந்த வெள்ளத்திற்கு முன்னால் என்னோடு கூட பல நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து சொன்னீர்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே வந்து பாருங்கோ வெள்ளம்பிட்டி சந்தியில் இருந்து நான் என்ன செய்திருக்கின்றேன் என்ற விடயத்தை. ஆனால் இந்த வெள்ளம் இது நாடளாவிய ரீதியிலே வந்த வெள்ளம், இதற்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கொலொன்னாவ வெள்ளம்பிட்டி வளமைக்கு மாறாக படுமோசமாக பாதிக்கப்பட்டது. அப்படியாக இருந்தால் நீங்கள் 11 வருடம் பாராளுமன்றத்திலே என்ன செய்தீர்கள்? கொலொன்னாவ வெள்ளம்பிட்டிக்கு என்ன செய்திருந்தது நான் இன்றைக்கும் சொல்கிறேன். வெள்ளம்பிட்டி சந்தியிலிருந்து பாருங்கன்னு சொல்லி என்று கேட்டால் உங்களுக்கு ஒரு உதாரணம் தாரேன். வெள்ளம் வாரத்தை நிப்பாட்டே இல்ல. வெள்ளமே எவ்வளவு அவசரமாக அனுப்பிடும் தான் முக்கியம். கடந்த 2016ஆம் ஆண்டில் இதை விட குறைய வெள்ளம் வந்து, ஆனால் ஒரு கிழமை தண்ணி இறங்காமல் இருந்து இந்த முறை 2 நாளில் தண்ணி இறங்கி போயிடுது. இந்த கித்தம்பா வேலையெல்லாம் சமைச்சு இந்த கொத்தட்டு வேலை பண்டை போட்டு கழுப்பாலமேட கேட் அடித்து ஒபேசேகரபுர ராஜகிரிய நாகலகம் வீதிய அம்பத்தலையில் பம்பிங் ஸ்டேஷன் கேட் போட்டிருந்தால தான் தண்ணி அனுப்பி. ஆகவே இந்த முறையும் வெள்ளம் வரும்போது ஜனாதிபதியோடு நடந்த மீட்டிங்கில் நான் சொன்னேன், இப்போ மழை தண்ணியால் பிளொக்காகவே இருக்குது, இந்த மூவிங் பம்பை கழுப்பால மேலே போட்டு அதை அந்த ஆற்றுக்கு அனுப்பினுண்டாக்கா வெள்ளம் வாரத்தால் வர எஃபெக்ட் குறைவுண்டு. சரியா? ஆகவே இந்த லோ லெவல் ரோட் ஒசத்து சமத்தத்தால் தான் ரோட்டில் இந்த பக்கம் இடது பக்கத்துக்கு இந்த இஃபெக்டும் போன முறை மாதிரி இல்லா போனேன். ஆகவே அந்த தண்ணி இறக்குறதுக்கு, தண்ணி பம்ப் பண்ணுறதுக்கு உள்ள வேலையெல்லாம் நான் செஞ்சாருக்கு. இன்னும் ஒரே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் தான் எனக்கு அடிக்கிறதுக்கு மிஞ்சி இருந்த கழுப்பால மேலே. இப்போ கடந்த 6 வருஷம் நாங்கள் எதிர்கட்சியில். இம்முறை எதிர்கட்சிகளுடைய செயற்பாடுகளை மக்கள் பெரிதாக விமர்சிக்கிறார்கள். எதிர்கட்சி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, ஒன்றும் செய்யலை. மரிக்கார் வெள்ளம்பிட்டி கொலொன்னாவ மக்களுக்கு இந்த வெள்ளத்தில் என்ன செஞ்சீங்க? இந்த எதிர்கட்சி ஜேவிபி மாதிரியல்ல. ஆட்கள் ஹவுஸாக பிச்சு பிக்கட்டிங் பண்ண வச்சு கத்த வச்சு அந்த கூத்து நாங்கள் செய்தில்லை. இந்த வெள்ளம் வந்த நாளிலிருந்து வெள்ளம்பிட்டியில் இந்த வெள்ளம்பிட்டியில் நான் ஒரு கிச்சன் ஒன்று போட்டேன். ஒரு நாளைக்கு 6000 8000 சாப்பாடு வாங்கிட்ட எல்லாருக்கும், எல்லா கேம்புக்கும் பால்மாவா சீனியா அந்த தேக்கொலை அதெல்லாம் கொண்டு போய்த்து கொடு. சில கேம்புகளுக்கு தலைவாணி அது இதெல்லாம் கொண்டு போய்த்து கொடுத்தேன். அதையோட அப்போ அந்த நான் கவர்மெண்ட்டில் நான் தனிப்பட்ட ரீதியில் என்ன கெப்பாசிட்டி தான் செய்யணும். அதுக்கு பிறகு இப்போ ட்ரை ரேஷன் பங்கிட்டு கொண்டு தான் நிற்க. ஆனாலும் இன்னும் இந்த கவர்மெண்ட் மெக்கானிசத்தை போட்டு குப்பைகள் அள்ளிக்கொள்ளையெல்லாம் அமைக்குது. 25000 ரூபாய் இந்த ஃபோமா பங்கிட்டு முடியலாமே இருக்குது. 30,000 கூட வீடுகள் அந்த அட்டையாவின. இந்த 4051 வீட்டுக்கு தான் 25,000 ரூபா கொடுத்துக்கினேன். அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வந்து விளங்குது. ஆகவே இந்த 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 இதுக்கு சொல்யூஷன் வந்து இப்போ அவங்க எனக்கு விளங்குற மாதிரிக்கு இவங்க இந்த மெகடோ கொலொன்னாவை இது மாதிரி ஏரியாவில் இல்லாமாக்கிடுறாங்க. ஆனால் அது கனவு தான். ஆனால் இதை விட சொல்யூஷன் என்று கேட்டால் வெள்ளம் வரும் போதையே ஆமியால் போட்டு ஆட்களை இவக்குவேட் பண்ணணும். வெள்ளம் வாரத்தோட நேவி இருக்கணும், போட் இருக்கணும். கவர்மெண்டால் போட்டு இந்த 3 போட் தான். நான் கொண்டு வந்து போட்ட 2 போட், சஜித் பிரேமதாச கொண்டு வந்து போட்ட 2 போட். சரியா? இனி எங்களால் செய்யறது நாங்கள் செஞ்சிருக்கி. அதை விட இந்த மக்கள்கிட்ட வீட்டு பிரச்சனைகள் இதாக முடிச்சுட்டு இந்த கெனாலிகளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பம்பிங் ஸ்டேஷனை கூட்டுறதான் செய்யணும். ஏன்னா கடைசி கேள்வி, அதாவது இந்த மக்கள், கொழும்பு மக்கள் பெரிதாக ஒரு விமர்சனத்தை சொல்கிறாங்க. ஏனைய பகுதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மானியங்கள் எங்களுக்கு வழங்கப்படுறது இல்லை. ஏனைய பகுதிகள் 25,000 ரூபாய் உடனடியாக கொடுக்குறாங்க. அதே போன்று குப்பைகள் அகற்றதற்கான அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஃபோர்ஸை செய்கிறாங்க. கொழும்புல அப்படியான விஷயங்கள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அது உண்மை என்று கேட்டால் இப்போ வெள்ளம் வரக்கொலையும் கிட்டத்தட்ட
ஒரு 500-600 ஆமியால் கொண்டு போட்டிருக்கணும், ஆமி வெஹிக்கிள் கொண்டு போட்டிருந்திக்கணும், நேவி போட் வந்திருக்கணும், நேவி வரணும். அடுத்த இங்கே ரோட்டுகளில் சின்ன ரோட்டுகள் பை ரோடு இல்லைங்க, அதுக்கு டிங்கி போட் தான் தேவை, பெரிய போட் போகிறதுக்கு ஆக்களை காப்பாற்றுறதுக்கு. அது சரியாக நடக்கல் உண்டு. அடுத்தது இப்போ இந்த கண்டாலும் இந்த மக்கள் எல்லாம் லொஸ்ட் ஆகிருக்கு. அதிகமான வீட்டுகளில் ஒரு புட்டுவமோ மேசையோ கட்டிலோ ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சாமான்லாம் குப்பையாக டொன் கணக்கு வெளியே வரக்குள்ள அந்த மக்களுக்கோ இந்த பிராதேச சபாவுக்கோ நகர சபாவுக்கோ இதை செய்யறதுக்கு கேளா. ஆகவே சிவில் ஆரக்ஷக பலக்காயம் ஆமியும் போட்டு தான் இது செய்யணும். இன்றைக்கி வெள்ளம் இறங்கி போய்த்து 12வது நாள், இன்றைக்கி வெள்ளம் இறங்கி போய்த்து 12வது நாள் இன்னும் இந்த குப்பைகள் இருக்குது. இப்போ மக்கள் அவங்களோட வாழ்க்கை எப்போ தொடங்கணும்? இது ஒன்றும் காணாதமா இன்னைக்கு. இதை பற்றி நாங்கள் பேசினா தவறு, அவங்க சொல்கிறது எல்லாம் சரியான கேட்டு நிற்கணும். நீங்கள் வீடாக போனால் அவங்களுக்கு விளங்கும் அது எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. சரியா 25,000 ரூபாவை கொடுக்கறத வீட்டை க்ளீன் பண்ணதுக்கு. அப்போ இந்த ஒரு சதமும் இல்லாத மக்கள் வீட்டுக்கு போனால் எங்களை க்ளீன் பண்ணி சாமான் எடுக்க கடன் வாங்குவா? அதை நீங்கள் இப்போ ஏஜி ஆஃபீஸால் தான் கேட்கணும், கவர்மெண்ட்டால் தான் கேட்கணும். ஆகவே இதை ஸ்பீட் பண்ணி தான் கவர்மெண்ட்டை மிக முக்கியமான இது. இப்போ நாளைக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலில் கால் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு ஞாபகம் 27ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி வெள்ளம் வர முந்தைய பற்றி பேசினேன். நான் சொன்னேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலில் கால் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்படி தேவையில்லைன்னு சொன்னார். சரியா? இப்போ நாளைக்கு கால் பண்ணிக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் மற்ற எதிர்கட்சிகள் மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த என்ன அட்டாக் பண்ணி நிற்கிறல்ல, அவங்க செய்யாமட்டு அட்டாக் பண்ணோன்னு மனசு தெரியாத விஷயத்தை சொன்னால் கேட்டுக்கொள்ள. இது பண்டிதகாமே நடந்திருக்கு.